Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Godrej வாஷிங் மிஷின் தான். Godrej வாஷிங் மிஷின்ல செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். என்ன கம்ப்ளைண்ட்னா வாஷ் நாட் வர்க்கிங் தான். வாஷ் மோட்டர் கம்ப்ளைண்ட் தான். வாஷ் மோட்டர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணனும்ன்றத இன்னைக்கு பார்க்க போறது. இதுதான் வாஷ் மோட்டர். ஓகே. இந்த மோட்டர் தான் நம்ம இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணனும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணா என்ன இது பண்ணனும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு புது வாஷ் மோட்டர் வாங்கணும். வாஷ் மோட்டர் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் இந்த கட் இருக்கு இல்லையா? அதுக்கு வாஷ் மோட்டரில் ஒரு கட்டு இருக்குது. அந்த கட்டு கரெக்டாக இருக்குது அதனால ஃபஸ்ட்டு கவனித்து தான் வாஷ் மோட்ரு வாங்கணும். அந்த மாதிரி வாங்கிட்டு மட்டும்தான் ஃபிட் பண்ண முடியும். இல்லைன்னா 2-3 டைப்பு இந்த மாதிரி கட்டு வரும் தெரியுது இல்லையா? அந்த மாதிரி கட்டு வந்துட்டு 2-3 டைப்பு வரும். அதனால் நீங்கள் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கஸ்டமர்னால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் மோட்ரு இல்லைனா ஸ்பின் மோட்ரு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பரு கீழே கொடுத்துருக்கு. நம்மள வந்துட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் தான் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மைக்ரோவன், எல்இடி, எல்சிடி சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே, எங்கள் நம்பர் கீழே கொடுத்துருக்கு. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரோம். இதுதான் வாஷ் மோட்ரு. புதிய வாஷ் மோட்ரு ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இதோட ஃபுல் வீடியோ காணணுன்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல் வீடியோட லிங்க் போட்டிருக்கோம். வாஷ் மோட்ரு ஃபிட் பண்ணி ஃபுல்லாக நம்மளே செக் பண்ணதுலேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். ஓகே, ஜஸ்ட்டு டைமர் சுற்றி பார்த்தோன்னா வாஷ் ஆகுதான்னு மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். வாஷ் மோட்டர் மாற்றியாச்சு. பதத்திலே வாஷ் நல்லா சுற்ற ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ இல்லைனா சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டனா கண்டிப்பாக தாழ கொடுத்துருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள். வாஷ் மோட்ரு உள்ளே போடும்போது பார்த்துட்டு ஸ்பைடரில் எதுவுமே ஒரு சவுண்டு போலும் இல்லை, நல்லா நீட்டாக இருக்காது. ஓகே, ஆல் த பெஸ்ட்.